இந்த தீபாவளிக்கு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 1 கப் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன். இதில் 4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம். இந்த முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கையினால் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். முறுக்கு புளியிற குழலில் எண்ணெய் தடவிட்டு மாவு சேர்த்துக்கலாம். பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம். முதல்ல இப்போ தான் முறுக்கு பிழிகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிறத அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்ட உடனே பெரட்டி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு தான் பெரட்டி விடணும். எண்ணெயில் இருக்க அந்த சலசலப்பெல்லாம் அடங்கின உடனே எடுத்துடலாம். அடுத்து நேரடியாக அப்படியே எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதுவுமே ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு எண்ணெயில் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்க. இது மாவு காய வச்சு அரைச்சு இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி அரிசி மாவு இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை மட்டும் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது ரெடி பண்ணுறதுக்கு. இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே முறுக்கு போட்டு எடுத்து வச்சுட்டேன். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.